அப்படி இந்த ட்ரையல் என்ரோல்மெண்ட்க்கு அப்புறமா என்னோட பாயிண்ட்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா அப்போ இந்த 10 கேசு அகாடமில அட்மிஷன் கிடைக்கும்ல? கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி. நான் சொல்றது புரியுதா பசங்களா? உன்னோட கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஸ்டூடண்ட் கான்செப்ட் பிரசிடென்ட், மத்த எல்லா விஷயத்தை நீயே புரியவே. ஓகே சார். பை பை, see you later பிங்கு அங்கிள். வாயை மூடு. டிசிப்ளின்ல மரியாதையா? ஸ்காலர்ஷிப் ஸ்டூடண்ட் என்ன? அதனால எனக்கு 10 காசு அகாடமில ஸ்பெஷல் அட்மிஷன் கிடைக்கும் நேனி. ஆனா அதுக்கு நான் எலிட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். போச்சான் 3 மணி ஆயிடுச்சு. ஆனா இது தப்பான டைம். ஏன்னா அந்த கிளாக் ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு கண்டிப்பா போக கூடாது. மீறி போனீங்கன்னா வேம்பயர் வந்துரும். ஆனா அது ரத்தத்தை உரியாது. ஆனா பின்னாடி கடிச்சு வச்சிடும். பேக்ல கடிக்குமா? அப்ப நான் எப்படி டான்ஸ் பண்றது? என் ஃபேவரட் டான்ஸ். ஜிங்கி ஜிங்கி ஜிங்கி. ஏய் டான்ஸ் பண்ணாத பாயிண்ட்ஸ் குறைஞ்சிரும். அந்த கிளாக்கோட பெல் அடிக்குது. நாம போய் ஆகணும். சீக்கிரம் வாங்க. வெல்கம் பசங்களா. குட் மார்னிங். குட் மார்னிங். थैंक यू. நான் தான் உங்க டீச்சர் சுமிகோ வாக்கினோ. அப்படி உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதயத்துல லேப்டாப்னு சவுண்ட் வருதுங்க. படிக்கிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாसेस எடுப்பீங்களா சொல்லுங்க? டீச்சர்ஸ் கிட்ட இப்படி பேசுறதுக்கு நோ எலிட். இவனோட பாயிண்ட்ஸும் மைனஸ்ல போக போகுதுன்னு நினைக்கிறேன். அமைதியா உன்னோட சீட்ல போய் உட்காரு கண்ணா. ஓகே. சரி பசங்களா, இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா சுமிகோ டீச்சர் தான கிளாஸ் எடுக்கதா இருந்தாங்க. ஆனா நம்மளோட எல்லா கிளாஸும் சுமன் மேடம் தான் எடுப்பாங்க. என்ன? ஆனா எனக்கு இந்த டீச்சர் சொல்லி கொடுக்கிறது தான் நல்லா புரியுது. கம் ஆன், இப்ப கொஞ்சம் அமைதியா உட்காரு. இப்ப முதல் கிளாஸ் இங்கிலீஷ். This is the first question. இத நீங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க மிஸ்டர் மசாவ்? இது வந்து ஒரேங்கோ. கசாமா நீங்க சொல்லுங்க. That is an apple. That looks so delicious. Perfect. இதுதான் எலிட் ஆன்சர்னு சொல்லுவாங்க. Thank you. கசமா உன்னோட இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கு. இவனுக்கு நான் தான் கத்து கொடுத்தேன். ஆஹா, இந்த ஷின்சான் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். இப்ப பாரு ஹீரோ ஆகிறதுக்கான விளைவு. கிளாஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இழக்கிறது நோ எலிட். புரிஞ்சுதே. அப்புறம் மத்தவங்கள பார்த்து சிரிக்கிறதும் கூட நோ எலிட். ஐ அம் சாரி. இப்ப பாயிண்ட்ஸ் அதிகமாக்கணுமே. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் சொல்றேன். He is eating breakfast. Good. இத நான் செஞ்சு கூட காட்டி இருப்பேன். நெக்ஸ்ட் ஆன்சர் யார் சொல்ல போறா? Nah, this is an orange. எலிட். ஃபுட் ரொம்பவே எமியா இருக்கு. வாங்க சாப்பிடுவோம். Come on, ஆரம்பிக்கலாம். கசமா கிட்ட நிறைய டிஷ்ஷஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கு. அதனால தான் எனக்கு இந்த லஞ்ச் கிடைச்சது. சாப்பாடு கூட பாயிண்ட்ஸ் கேத்த மாதிரி தான் கிடைக்குமா? அப்படிதான் போல இருக்கு. அங்க பாருங்க, கிளாஸ் 10th பசங்க ஃப்ரெஷ்ஷான ஃபுட் சாப்பிடுறாங்க. இவங்க எல்லாருக்கும் ரெஸ்டாரன்ட் மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சிருக்கு. அவன் கிராப் சாப்பிடுறான் போல. இல்ல ஷபு ஷபு. டாப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு லக்ஸூரியஸ் ஃபுட்ஸ் கிடைக்குது. எலிட்ஸ்க்கு தான் சந்தோஷம்.